இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, நீங்களே என்ன கேள்வி கேட்டுருவீங்க. என்ன ஏதோ ஒரு பொட்டி கடையில இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இல்ல. இப்ப நான் எங்க இருக்கேன்னா, கொடைக்கானலிலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூம்பாறை கிராமத்தில தான் இருக்கேன். இந்த பூம்பாறை கிராமத்தில என்ன ஸ்பெஷல் அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய குறிஞ்சி ஆண்டவர் கோயில் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த கோயில் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1936வது வருஷம் ஈரோப்பை சேர்ந்த ஒரு பெண் ஹிந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட பேரை லீலாவதின்னு மாத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு தீவிர முருகன் பக்தை அப்படின்றனால இந்த கோயிலை இங்க கட்டியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. அது மட்டும் இல்லாம இந்த கோயிலுக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படின்ற மாரி எதனால பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முருகர் அவர்களோட அருளால இந்த இடத்துல 12 வருஷத்துக்கு ஒரு தடவ பூக்கக்கூடிய அந்த குறிஞ்சி பூ அதிகமா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதன் காரணமாகத்தான் இந்த கோயிலுக்கு குறிஞ்சி ஆண்டவர் கோயில் அப்படின்ற மாரி ஒரு பேர் இருக்குது. இது மட்டும் இல்லாம இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கோயில் இருக்கும் முருகர் சிலை தாங்க. ஏன்னா போகர் அவர்கள் பழனியில் இருக்கும் முருகர் சிலையை வடிவமைத்தது போல இந்த கோயில்ல இருக்கிற முருகர் சிலையும் அவர் தான் வடிவமைச்சார் அப்படின்ற மாரியும் ஒரு வரலாற்று குறிப்பு சொல்லுது. அதனால ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அம்சங்களை இந்த கோயிலுக்கு வந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்களும் கொடைக்கானலுக்கு வந்தா பிரையன் பார்க், ரோஸ் கார்டனு, அதுக்கப்புறம் போட்டிங் அப்படின்ற மாரி போயிட்டு வீடு பக்கம் திரும்பி போகாம கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பூம்பாறை கிராமத்துக்கும் வாங்க. சூப்பரா இருக்கும். அதே மாரி இந்த முருகர் கோயிலுக்கும் வாங்க. முருகரின் அருள் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கட்டும்.